இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேலே விசுவாசத்தோடு அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவர்களுக்கு. எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அதில் கணக்கே கிடையாது, லிமிட்டே கிடையாது. அது ஆயிரக்கணக்கில் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம், கோடிக்கணக்கில் இருக்கலாம், மில்லியன் கணக்கில் இருக்கலாம். எந்த கணக்கில் இருந்தாலும் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அப்படிங்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதில் நாம் பெருமை பாராட்டி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உலகம் எத்தனையோ வேண்டாத தெய்வங்களுக்கு அடிமையாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மையான தேவனுக்கு பிள்ளைகளாக நாம் இருக்குது எவ்வளோ ஒரு மேன்மை தெரியுமா? அப்படியேப்பட்ட கிருபையை நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். அதிகாரம் என்னது? அவர் என்ன அதிகாரம் அவர்கிட்ட உண்டு, அப்பா எப்படி அதிகாரம் பண்ணுறாரோ அது மாதிரி பிள்ளையும் அதிகாரம் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பிதாவானவர் அதிகாரம் உள்ளவராக இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவும் அதிகாரம் உடையவர்களாய் போதித்தார். அதே மாதிரி நாமும் அதே அதிகாரத்தை கையில் எடுத்து பயன்படுத்தலாம். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். எப்போ அழைக்கப்படுகிறோம்? அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொள்ளும்போது தான் அப்படி பிள்ளைகளாக மாறுகிறோம். விசுவாசமும் வைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் இதயத்தில். அப்போனா நம்ம அவருடைய பிள்ளைகள். இதை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்குறாரு. அந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் சொல்லுது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார்ல. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? தேவனாலே பிறந்தவர்கள். மாம்சத்தினால இல்லை, இரத்தத்தினால இல்லை, புருஷனுடைய சித்தத்தினால இல்லை, தேவனால் பிறந்தவர்கள். நிக்கோதேம் அப்படித்தான் ஒரு நாள் என்ன செஞ்சார்? நான் ஆண்டவர் சொல்லுவார், இயேசுக்கு சொல்லுவார், நீ மறுபடி பிறக்கணும் அப்படிம்பார். அவர் நான் முதிர் வயதாக இருக்கேனே, நான் எப்படி எங்கள் அம்மா வயிற்றில் போய் திரும்பி பிறக்க முடியும் அப்படிம்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மறுபடி பிறக்க வேணும் என்பது நீ வயிற்றில் போய் பிறக்கிறதில்ல, ஆவியில் மறுபடி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளக்கி கொடுக்குறார். அதுபோல் நாமும் தேவனாலே பிறக்க வேண்டும். தேவனாலே பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம் தேவனாலே பிறக்கும்போது நமக்குள்ள ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறணும்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளாயின் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஆமென்.